நான் எப்படி சொல்றதுனே தெரியல டாக்டர். நான் எதிர்பார்க்கவே இல்லை டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். கண்ணு, நம்ம மாடுகள்லாம் பொழைச்சிருச்சாங்கன்னு. அது சாகல கண்ணு, நம்ம தான் செத்துருச்சு நினைச்சிட்டோம். உயிர் போற மாதிரி இருந்து அவங்க காப்பாத்திட்டாராம். ஏய் சுந்தரபாடி, மாடுகள் நினைச்சு நீ பயந்துட்டு இருந்தல, ஒண்ணு அவளையா உயிர் போற நிலைமையில இருந்து அவரு காப்பாத்திட்டாராம். மாத்து மருந்து கொடுத்து காப்பாத்திருக்காரு. டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்களாம் சாமி டாக்டர், நீங்க சாமி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சண்முகம் சார், உங்க எல்லாருடைய வேண்டுதலும் அழுகையும் தான் இந்த வாயிலா ஜீவனை பிழைக்க வச்சிருக்கு. நீங்க உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வாங்க சார். வந்துடுறேன் டாக்டர், 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். அம்மா, அந்த குண்டத்து காளியம்மா கண்ணை திறந்துருச்சுமா, என்ன காப்பாத்திருச்சு. கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம அந்த வாயிலா ஜீவன்ல விஷம் வச்சு கொள்ள பார்த்தாங்களே, அதுல இருந்து என் குண்டத்து காளி காப்பாத்திட்டாமா. குண்டத்து காளி கருணை காட்டியிருக்கா. இப்பதான்மா நிம்மதியா இருக்கு. நான் போய் பார்த்து வந்துடுறேம்மா. வரேங்கண்ணே. சரிங்க மாமா. மணி, மாடு பொழைச்சிருச்சு, மனுஷன் இங்க அடிபட்டு கிடக்குறான். உனக்கு ஒரு நல்ல செய்தி தேடி வரும். இன்னைக்குன்னு பார்த்து இந்த ஆஃபீஸ் இன்டர்வியூக்கு சரவணா வேற வந்திருக்கானே. லைசன்ஸ் கூட ரெனிவல் பண்ணாம வச்சிருக்கிற இந்த விளங்காத கம்பெனியில இவன் வேலை கிடைச்சி என்ன பண்ண போறான்னு தெரியலையே. மேடம், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? இல்ல மேடம், நான் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்ல இருந்து வந்திருக்கேன். உங்க எம்டியை கொஞ்சம் பார்க்கணும். சார், எம்டி இன்டர்வியூல இருக்காருங்க சார். மேடம், கொஞ்சம் இம்பார்ட்டன்டான விஷயம், இப்போ உடனே இன்ஃபார்ம் பண்றீங்களா? சரிங்க சார், நீங்க உட்காருங்க, நான் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரி, இங்க வெயிட் பண்ணவா? அங்க வெயிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பண்ணையில மாடுங்க செத்து போன விஷயத்த சரவணன் கிட்ட சொல்லலாமா? இல்ல வேண்டாம். பாவம், அவனே இந்த இன்டர்வியூ நல்லபடியா அட்டன் பண்ணணும்னு, வேலை கிடைக்கணும்னு டென்ஷன்ல இருப்பான். இப்ப இதை வேற சொல்லி அவனை டென்ஷன் பண்ண வேண்டாம். டெய்லி ஒரு கிளாஸ் பால்லாம் குடிக்கலன்னு வச்சுக்கோ, இப்பெல்லாம் இருந்தா உடம்பு ஏறாது. ஓப்போ டேய், நீ என்னடா இங்க இப்பதான் டிராப் பண்ணிட்டு போன? அதெல்லாம் இருக்கட்டும், இன்டர்வியூ எப்படி போச்சு? ஒரு ரவுண்ட் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. அது சரி, இப்ப எதுக்கு நீங்க வந்த? நான் ஒரு ஆபீஸ் வேலையா வந்தேன். முக்கியமான வேலையா? என்னடா ஒரு மாதிரி முழிக்கிற? இன்டர்வியூ என்னாச்சு, எப்படி பண்ண? சொன்னேனே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிச்சு, செகண்ட் ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா எனக்கு வேலை கிடைச்சிடும் நம்பிக்கை இருக்கு. சூப்பர்ரா, வெரி குட். கண்டிப்பா நடக்கும். நம்பிக்கை இருக்குது. சார், உங்களை எம்டி கூப்பிட்டாரு. அப்படியா? ஓகே சரவணா, உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிடா, நல்லா பண்ணு. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கிறான்? ஏதாவது முக்கியமான வேலையா இருக்குமோ? அதானே, இவன் பில் கலெக்டர் கலெக்ஷனுக்கு வந்திருப்பான். மே கம் இன் சார்? Yes, come in. Please take your seat. தேங்க்யூ சார். சார், இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எவ்வளவு பிஸின்னு எனக்கு தெரியும். நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வந்துடுறேன். நீங்க முனிசிபாலிட்டிக்கு லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணலன்னு எங்க கமிஷனருக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். என்ன சார் சொல்றீங்க? அதெல்லாம் நாங்க ப்ராப்பரா ரெனியூவல் பண்ணிருக்கோமே. சார், அப்படி இருந்தா எங்களுக்கு ஏன் சார் கம்ப்ளைண்ட் வரப்போகுது? நான் ஏன் இப்படி கிளம்பி வந்து நிக்க போறேன்? இல்ல சார், ஹோப் மை வேர்ட்ஸ். எப்பவுமே எங்க கம்பெனில நாங்க ரெனியூவல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பக்காவா பண்ணி வச்சிருப்போம் சார். ஓ, இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் காட்ட முடியுமா? நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். யா, ஒன் செகண்ட் சார். அந்த லைசன்ஸ் ரெனியூவல் ஃபைல் எடுத்துட்டு வாங்க. சார், என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி? இல்ல சார், தேங்க்யூ. ஓகே சார். சார், சார் கிட்ட ஃபைல கொடுங்க. தேங்க்யூ.